வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரம் பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. பல கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. அதன் அடிப்படையில் பிஜேபியினுடைய சார்பாக மோடினா இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி பேசியிருக்கார். அதாவது இன உணர்வுகளை தூண்டும் வண்ணமாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பீகாரிகள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசி அவர் போயிட்டாரு. இந்த ஒரு வார்த்தையை நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கி அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, வணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாரு. அப்புறம் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் தமிழக மக்கள் மேலே அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன் பேசுகிறாரு. ஆனால் இன்னைக்கு பீகாரி மக்கள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு வார்த்தையை போட்டு போகிறாரு. அப்போ இதுவரை பேசியதெல்லாம் அவர் எல்லாம் புருடா பித்தலாட்டம் அரசியல் அப்படிங்கிறது கண்கூட தெரிந்து விட்டாலுமே கூட பிஜேபியில் எந்த கட்சி, தமிழகத்தை சேர்ந்த எந்த கட்சியெல்லாம் கூட்டணியாக சேர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு அவெல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி அவர் என்ன வார்த்தை, இந்த பீகாரிகள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு மோடி சொன்னதுக்கு எடப்பாடி என்ன சொல்கிறார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டுருக்கு. அவர்களுக்குள்ள பலவிதமான முரண்பாடுகள் மற்ற சோர்ஸ் எந்த வகையில் இருந்தாலுமே கூட எடப்பாடி இந்த வகையில் தன் தமிழ் இனத்தை தமிழகத்தை விட்டு கொடுக்கிறாரா, விட்டு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் சீமானை பொறுத்தவரை யார்ட்டையும் கூட்டணி கிடையாது. மற்றபடி அவர் வகையில் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. ஆல்ரெடி பாஜகவுடைய பி டீம் சொல்லி போட்டு சீமானை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மோடி இந்த மாதிரி பேசுனதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தாவேகா விஜய் நார்மலாகவே இருக்கிறாரா இல்லையானே தெரியல, அப்படி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் என்னத்தை பேச போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இந்த மாதிரி பேசியிருக்க சமயத்தில் தன்னுடைய கூட்டணி வகையில் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்குது. அதனால் கூட்டணியை விட்டு விலகுங்கள், பாஜகவை விட்டு விலகுங்கள். ஆமாம், இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு நபரோடு எந்த அளவுக்கு நீங்கள் கூட்டணி வைத்து கொள்ள முடியும்? அதாவது உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாமுங்க. எடப்பாடி மற்றபடி சொத்து பிரச்சனை, மற்ற சோன்ஸு கூட்டணி பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, தமிழ் நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு ஒரு வன்மமாக பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு மோடி நாளைக்கு இந்த தமிழகத்திலே ஜெயிச்சு வந்துட்டான்னு வைங்க, எந்த அளவுக்கு தமிழகத்தை ஆட்டி படைக்க போகிறார், குறிப்பாக தமிழகத்தை எந்த அளவுக்கு சின்னாப்படுத்த அவர்கள் முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கண்கூட தெரியுது. நார்மலாகவே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் கூட்டணியிலையும் சொல்லிட்டாங்க, 2 நாளைக்கு முன்னே அறிவிச்சாச்சு. மற்றபடி அதிமுகவோட கூட்டணியும் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் கொக்கியை போட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க, பாஜகவும் அதிமுகவும். ஆமாம், கொடி பறக்குது. அப்புறம் பிள்ளையார் சொல்லி போட்டால் ஏதோ சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. நயினார் நாகேந்திரனை ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் சப்போஸ் இவர்களுடைய கூட்டணியில் பாஜக வந்துருச்சுன்னு வைங்களாம், ஒரு கற்பனையாகவே பேசிக்குவோமே, அதிமுக கூட்டணி மற்றபடி தாவேக்காவும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டணி வச்சு தமிழகத்தில் வந்துட்டாங்க. தமிழகத்தினுடைய நிலைமை என்ன நல்லா யோசிக்கணும். ஆல்ரெடி இஸ்லாமியர்களும் கிறிஸ்து வதைத்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களை. இப்போ இனவாதத்தை தூவி தமிழகத்தை கெடுக்கும் வண்ணமாக அல்லது தமிழகத்து மேல் தேவையற்ற ஒரு வன்மத்தை தூண்டும் வண்ணமாக அவங்க பாட்டு அக்கடான்னு கிடக்கிறாங்க. பீகாரிகள் வர்றாங்க, வட இந்தியர் வர்றாங்க, தமிழகத்துக்கு வர்றாங்க, அவங்க பொழப்பை பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா கட்டுக்கட்டாக சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. சும்மா கட்டுக்கட்டாக தமிழன் தூக்கி கொடுத்துட மாட்டான். நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில்
பொண்டாட்டி போட்டு இங்கே ஜாலியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஒரு தெருவில் வந்து ஒரு 50-60 தமிழர்கள் அப்படின்னா அது எப்படி ஒரு 5 பேர் 6 பேர் பீகாரிகள் வட இந்தியர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும். ஆமாம், எத்தனை கிராமங்கள் எடுத்துக்கொள்ளுங்களாம். நம்ம ஒரு குட்டி கிராமத்தில் கூட ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட வகையில், மற்றபடி மாடு மேய்த்தது கூட இன்றைக்கி வட இந்தியர் வந்துட்டாங்க. காரணம் என்ன? அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அறிவு மோடிக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பீகாரிகள் வட இந்தியர்கள் தமிழகத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிற, ரைட்டு, ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டா இருக்கிற? இல்லை, பிஜேபியை பார்த்து மோடியை பார்த்து நான் கேட்குறேன், நீ எதுக்கு இங்கே விடுற? வட இந்திய எதுக்கு தமிழகத்தில் விடுற? உன் ரத்தம்னு சொல்கிற, உன்னுடைய இதுன்னு சொல்கிற. நீ அங்கேயே வச்சு பல வேலை வாய்ப்புகளோட அங்கேயே இப்போ யாருமே போகாதீங்கப்பா, தமிழகத்துக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா, இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ண வேண்டியது. சொன்னால் பார்த்தா ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அதுக்கு நாதி இல்லை, வக்கு இல்லை. அதை விட்டு போட்டு என்ன தமிழ் இனத்தின் மீது ஒரு அவதூறு, தமிழ் நகத்தின் மீது அவதூறு, தமிழ்நாட்டின் மீது ஒரு அவதூறு நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரு அது மாதிரி தான் சமீபத்தில் அந்த ஹோலி பண்டிகைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் கும்பலாக புறப்பட்டு போனாங்க, திருப்பூர்லேருந்து புறப்பட்டு போனாங்க. அதை வச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், மனிஷ் காஷ்யப் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவனும் பீகாரி தான். ஆமாம், தமிழகத்தில் வந்து கொடுமைப்படுத்தி அடித்து துரத்தப்படுகிறாருன்னு போட்டு ஒரு வீடியோவை போட்டு அது பெரிய பிரச்சனை, அவனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் திமுக அப்படிங்கிற ஒரு அரசு இருக்கிறனால தான் இந்த பெரிய பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இது வேறு விதமாக இருந்தால் எடப்பாடியை போன்று சமாளிக்க முடியுமா? அதனால் வந்து இது கூட்டணியை விட்டு விலகுங்க. எடப்பாடிக்கு நான் சொல்லிக் கொள்வது, பாஜகவை தனிமைப்படுத்துங்க, பாஜகவை உதாசீனப்படுத்துங்க. ஆமாம், கோடி கோடியாக நீங்கள் சம்பாதித்திருந்தாலும் அவர் ஐடி மற்றபடி சோர்ஸ் எதை அனுப்பிச்சாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளும், தமிழகத்துக்காக தாங்கிக் கொள்வோம். ரோசமாக இருங்கள், நான் சொல்லிக் கொள்வோம். பிஜேபியை பொறுத்து மான ரோச சூடு சுரண ஒன்றுமே இல்லாத அயோக்கியத்தனமான ஒரு கட்சி சொந்தக்காரர்கள் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அவர்களோடு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் கூட்டணி வைத்திருந்தாலுமே கூட இந்த ஒரு தமிழ் இனத்தை நோக்கி வேண்டுமென்றே அவர்கள் ஒரு ஒரு வன்மத்தை பரப்புகிறாங்க. அப்படின்னா அதாவது திமுகவுக்கு நீங்கள் ஆதரவாக எதுவும் செய்ய வேணாம், தமிழ் இனத்திற்கு ஆதரவாக நல்லா யோசிக்கணும். எடப்பாடியை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது, மற்ற அந்த கட்சியை நோக்கி கூட்டணிக்காக செல்லக்கூடிய பாமகவோட கூட்டணிக்கு போகிற மாதிரி சொல்கிறாங்க, திமுகவும் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அதிமுகவை தான் போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராமதாஸும் யோசனை பண்ணுங்க. ராமதாஸ், மற்றபடி எடப்பாடி, மற்ற எத்தனை கட்சிகள் இருக்கிறீங்க, ஏசிஎஸ், மற்றபடி ஐஜேகே, அப்புறம் இவர் ஜிகே வாசன், அடிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் கூட்டணி பாஜகவில் இருக்கு, அத்தனை பேர் யோசிங்க. இன்னைக்கு வரையும் அண்ணாமலை வாய் திறந்தாரு இது சம்பந்தமா? இல்லையே. மற்றதுக்கெல்லாம் பெரிய வாய் சவடால் பேசுறாரு அந்த நபர். இதுக்கு பேசுனாரா? மோடி பேசியது தவறு. வானதி சீனிவாஸ் எங்கே போனாங்கன்னு தெரியலையே, நயினார் நாகேந்த் எங்கே போனான்னு தெரியலையே. ஏன் ஊரெல்லாம் பேசிட்டு வர எடப்பாடி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில்லையே. மோடி பேசியது தவறு, மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்குள் நுழையவே கூடாது, போராட்டம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. எடப்பாடியை பார்த்து சொல்லுகின்றேன், பாமக போன்றதை பார்த்து சொல்லுகின்றேன், மோடியை வந்து நுழைய விடக்கூடாது. உண்மையிலே நீங்கள் ரோசமுள்ள நபர்களாக இருந்தால், உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னா கட்டாயமாக வந்து மோடி உள்ள நுழையவே விடக்கூடாதுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதை வந்து எடப்பாடி, ஜிகே வாசன், ஏசிஎஸ், ஐஜேகே, பாரிவேந்தர், மற்ற சோன்ஸ் எத்தனை பேர் கூட்டணி அத்தனை பேரும் ஏற்பாடு செய்வீர்களா? செய்யுங்க. அப்போ தான் நீங்களாம் தமிழர்கள். இல்லாவிட்டால் நீங்களும் ஆமாம் பாசிச கும்பலில் சேர்ந்த ஒரு மோசமான ரோசமில்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.